சரி, இன்றைக்குள்ள செய்தியை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை என்னுடைய மனம் திறந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன பேச போறேன்? என்னோட தலைப்பு பாத்தீங்களா? Discipleship is a prevailing force in the darkest seasons. சிஷ்யத்துவம் வலிமையை, இருளின் காலத்திலே வலிமையை கொண்டு வரும் காரியமா இருக்கு. இந்த தலைப்பு ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன போட்டுக்க? Discipleship is a prevailing force in the darkest season. அப்படி என்றால் இருளின் காலத்திலே நாம் ஜெயமாக மேற்கொண்டு ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால் ஒரு அம்சம் தேவை. அதுதான் சீஷத்துவம். இந்த அம்சம் என்ன? சீஷத்துவம் என்ன? ஒரு வலிமை உள்ளது. இந்த வலிமை என்ன செய்யணும்? இந்த இருளின் காலத்திலே உங்களை மேற்கொண்டு ஜெயமாய் அடையும்படி செய்ய போகுது. இதைதான் ஆண்டவர் 2 தீமோத்தி புத்தகத்து மூலமா என்னோட பேசினாரு. நான் வியப்படைஞ்சேன். இது எனக்கு சம்டைம் இந்த ரெவலேஷன் வரும்போது, வாங்கினது ஓட்டும் போது, எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருக்கும் போது, தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது, அப்படி தண்ணினா அந்த தண்ணியில கோப்பி அந்த தண்ணி குடிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவாரு. உணவு உட்கொள்ள ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் நம்மளோட பேசுகிற தேவனா இருக்கார். ஜெபம் நேரத்தில் மாத்திரம் he speaks everywhere every time. அதில் மையமாக தான் இன்னைக்கு நான் பேச போறேன். You must listen carefully. தயவு செய்து நீங்கள் கவனமாய் உற்று கேட்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் இதில் அடங்கி இருக்கு. Your future is actually connected with this. ஓகே? 2 காரியங்களை நான் கொண்டு வர போறேன். என்ன போட்டிருக்காங்க வாசிங்க ஆங்கிலத்தில். Essential of discipleship. அப்படி என்றால் என்னது? essential என்று சொல்லும்போது முக்கியமானது, அவசியமானது. அப்படின்னா சீசத்துவம் என்பது ஒரு காரியத்துடைய முக்கியத்துவம் என்ன, அவசியமானது என்ன என்று உங்களுக்கு நான் விரிவிக்க விரும்புகிறேன். நீங்க அநேக சபையில சீசத்துவம் நடக்கிறோம், சீசத்துவம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிற உண்மைதான். ஆனா அதுக்கு பின்பாக ஒரு வலிமை இல்லை. There is no force inside us to navigate the discipleship. இன்னைக்கு அந்த காரியங்களை ஒரு மட்டத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். முடியுமா? எத்தனை விளங்குதா சொல்லுது? சரியாக 2 தீமோத்தி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, அது பிறகு 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, இந்த வசனங்களை தான் இந்த மெயின் வசனத்தை வச்சு தான் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்பாக இதை முகவரியாய் நான் கொண்டு வரப்போறேன். கான்டெக்ஸ்ட், எந்த அமைப்பில் 2 தீமோத்தி புத்தகம் எழுதப்பட்டது என்று உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரிய வேண்டும். அப்பதான் அந்த புத்தகத்துடைய வியாக்கியானம் சரியா இருக்கும். 1 தீமோத்தி எழுதும் போது சபை வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. அப்படின்னா ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளே, எபேசு பட்டணத்துக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தபடினால் என்னது, தீமோத்தினால் அதை சமாளிக்க முடியாத நிலையில் இருந்தது. ஏன்னா ஒரு மாதத்திலே 10,000 ஆத்துமாக்கள் வந்த நீங்க என்ன செய்வீங்க? அப்போ 3 மாதத்திலே 30,000 ஆத்துமாக்கள் வந்து விட்டது. இட்ஸ் ஓவர்வெல்மிங். அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவர் தத்தளிக்கும் போது தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு எழுதும் போது அவர் 1 தீமோத்தி நிருபத்தின் மூலமாக எப்படி இதை சமாளிக்கலாம், எப்படி நீ செய்ய வேண்டும் என்று அதுதான் 1 தீமோத்தி புத்தகத்தில் பார்க்கிறோம். இஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரிவைவல், ஹார்வெஸ்ட். ஆனா 2 தீமோத்தி எழுதும் போது அதல்ல. 2 தீமோத்தி எழுதும் போது உபத்திரத்தின் காலத்துக்குள்ளே அந்த நாட்கள் சபை கடந்து போனது. நீரோ என்று ராஜா மன்னன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், அவனுடைய மனதில் ஒரு ஏக்கம், ஒரு பிரியம். என்னது? ரோம ராஜ்யத்தை ஒரு புதிதாக்க வேண்டும், புதிய நிலையை கொண்டு வரும் என்று அவனுடைய பிரயாசம். ஆனா அதை செய்ய வேண்டும் என்றால் அநேக எதிர்ப்புகளை அவன் சந்திக்கணும்னால அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு திட்டம் போட்டான். என்ன செஞ்சானா, ரோம ராஜ்யத்தை எரிச்சான். He burns entire Roman name. அது 6 நாட்கள் எரிய வேண்டியது 30 நாட்கள் எரிந்து சாம்பலாயிற்று. இதை தெரிஞ்ச அவர்கள் ரோம ராஜ்யத்துடைய அப்படி சூழ்ந்திருக்கின்ற அவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இவனை கேள்விக்க ஆரம்பித்தாங்க. இவன் நிமித்தமாக தான் இது நடந்தது என்று குற்றச்சாட்டுதலை செய்யும்படி அவனை அழைத்து கொண்டு போனார்கள். அந்த மத்தியிலே இவனுடைய மனதிலே பல காரியங்களை யோசித்து ஒரு காரியங்களை அவன் கொண்டு வரான். அப்ப அவங்களுக்கு முன்பாய் நிற்கும் போது அவனை குற்றச்சாட்டும் போது அவன் சொன்னா, இல்லை, என் மீது நீங்கள் குற்றச்சாட்டாதீங்கள், இது என்னுடைய காரணம் அல்ல, புதிதாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கு, இந்த புதிய கூட்டத்தின் நிமித்தமாக தான் இந்த தீ பத்தி எரிந்தது என்று அவன் சொல்றான். எந்த கூட்டம்? விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களை குறித்து அவன் குற்றம் சாட்டுகிறான்.
அவருக்கு என்ன சொல்ற, எரிகிற போல அவருக்கு இருக்க வேண்டும் சொல்றாங்க. அதான் தான் எரிச்சிட்டாங்க. நிறைய காரணத்தை கொடுக்கிறான். அப்படி அந்த காரணத்தை கொடுத்த பிறகு என்ன ஆகுது, ரோம ராஜ்யத்துடைய அவருடைய அமைப்பர்கள் என்ன செய்தார்கள், அவன் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டு அப்போதுதான் உபத்திரம் ஆரம்பிச்சு. நான் கவனமா கேளுங்க. அதுக்கு முன்பாக சபை உபத்திரம் எந்த உபத்திரம் போச்சுன்னா, மத சம்பந்தக்காரர்கள் தான் உபத்திரம். The religious fanatics was giving persecutions. நீங்கள் அப்போஸ்தலர் 1, 2, 3 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்களா, மதக்காரர்கள் தான் உபத்திரத்தை கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த இடத்துல மதக்காரர்கள், not religious, ஆர்சனல் என்று சொல்வார்கள். ஆர்சனல் என்ன தெரியுமா உங்களுக்கு? நெருப்பை எரிய வச்சவர்கள், தீவிரவாதி மாதிரி. யார்? பவுலை அதுக்காக தான் சிறை அடைச்சார்கள். சோ இவர்களை விசுவாசத்தினால் குற்றச்சாட்டவில்லை, இவர்கள் ஒரு ஆர்சனல் என்று குற்றச்சாட்ட ஆரம்பிச்சார்கள். சோ அந்த குற்றச்சாட்டுதலை தான் என்ன நடந்துச்சு, அரசாங்கத்தின் உபத்திரம் அவர்களுக்கு உண்டாயிற்று. கவர்மெண்டல் பெர்சிக்யூஷன் ரோஸ். இந்த காலகட்டத்தில் எது சரித்திரத்தில் நடந்து கொண்டிருக்கோ அது ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் போது இப்ப அதோட என்னோட செய்தி அல்ல. இந்த அமைப்பிலே தான் தீமோத்திக்கு என்ன நடந்திருக்கும் நல்லா யோசித்து பாருங்க. தீமோத்தி சபையின் போதகன், தலைவன். அப்படி என்றால் எந்த சற்று நேரத்தில் அவனுக்கு கதவை தட்ட போறார்கள், எந்த நேரத்தில் அவனை கைது செய்து அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு வர போறார்கள். இதன் மீதமா அநேக விசுவாசிகள், உண்மை உள்ளவர்கள் விசுவாசிகளுக்கு தளரடையும்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும்படி ஒரு சூழ்நிலையில் இந்த சபை போய்கொண்டது. அந்த மத்தியிலே தான் 2 தீமோத்தி எழுதப்பட்டது. ஆனால் உங்களுக்கு அவசரம், உனக்கு பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கவில்லை, அன்பும் வல்லமை தெளிந்த புத்திய ஆவியை கொடுக்கிறார் என்று 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனத்தை சொல்றது. அதுதான் கான்டெக்ஸ்ட். ஆனா என்ன நடந்துச்சு, பயம் அவனுக்குள்ளே ஆட்கொண்டது. அவனுடைய உயிர் எந்த நேரத்தில் போக நிலைமை வருகிறது. இந்த சூழ்நிலை மத்தியிலே என்ன நடந்துச்சு, சபை கூடியிருந்த சபை, எழுப்பும் சபை கொஞ்சம் கொஞ்சமாய் அநேக நழுவி போய்விட்டார்கள். many of them withdraw, become membership. அவர் உயிருக்கு ஆபத்து. அவர்கள் உயிருக்கு ஆபத்தினால் விசுவாசத்தை விட்டு விலகும்படி அநேகரை விட்டு விலகி தூரத்து போகும்போது அவனுக்கு ஒரு காயம். he was wounded. யாரெல்லாம் அவனை சூழ்ந்து அவனை நின்று அவனை சபையை நடத்துவார்களோ என்று அவர்களை பின்மாற்றம் அடைந்து அவனை கால வரை விட்டாங்க. so just remember, a man with fear of fear, பயத்தினாலும் காயத்தினால் ஏமாற்றினால் துக்கத்தினால் அவன் கடந்து போகிற சூழ்நிலை மத்தியில் தான் 2 தீமோத்தி எழுதப்பட்டது. so that's why 2 Timothy was written. சோ இந்த தீமோத்தி எழுதும் போது இந்த நேரத்திலே, இந்த உபத்திர நேரத்திலே, இந்த இருளான நேரத்திலே எப்படி தீமோத்தியும் எபேசு பட்டண சபை ஜெயமாய் வாழ முடியும், ஜெயத்துக்குள்ளே போக முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே ஒரு யுக்திகளை கொடுக்கிறார். he is giving a strategy how to prevail in the seasons of darkness. பிரியமானவர்களே, நல்ல கவனமாய் கேளுங்க. 2 தீமோத்தி எழுதப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இட்ஸ் ரெலவென்ட் ரைட் நவ. நான் பேசிக்கொண்டு இருக்க வேளையிலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது, ஈராக் இஸ்ரேல் தேசத்தை தாக்கும் ஒரு சூழ்நிலை வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ். தெரியுமா உங்களுக்கு? 3 விதமான தீவிரவாதிகள் அவனோடு சேர்ந்து தாக்குதலுக்குள்ளே வரப்போகுது. அப்படி என்றால் ஒருவேளை இது கடைசி நாட்களுக்குள்ளே நிலைக்குள்ளே வந்திருக்கலாமா என்று ஒரு கேள்விக்குறை வருது. என்ன சொல்றேன்னா, இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் லெவல் ஆஃப் பெர்சிக்யூஷன் இஸ் கோயிங் டு ரைஸ். புரியுதா உங்களுக்கு? இஸ்ரேல் தேசத்தானே நடக்குது பாசை இல்ல பிரியமானவர்களே. இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் வேதத்தில் தெளிவாய் போட்டு என்ன நடக்குது, அவைகள் சபைகளை எப்படி தாக்கும், சபைகளுக்கு என்ன காரியம் என்று அது விளக்கமாக போட்டு, அது குறித்து நம்ம இந்த செய்தியை பார்க்க போறதுல என்ன சொல்லணும்னா, இந்த உபத்திர மத்தியிலே in the midst of darkest seasons, how do we prevail? சீஷத்துவம். The key is discipleship. இன்னைக்கு சீஷத்துவத்தோட முக்கியத்துவத்தையே நம்ம இழந்து விட்டோம். சற்று யோசித்து பாருங்க. 1 தீமோத்திலே 30,000 பேர் 3 மாதத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். 2 தீமோத்தி புஸ்தகத்திலே எல்லாம் நழுவி போயிட்டார்கள். People slide back. ஆழமான சீஷத்துவம் இல்லை, உறுதியான சீஷத்துவம் இல்லை, விசுவாசத்தை மறுதளித்தார்கள். நான் செய்ய மாட்டேன் பாச இல்ல பிரியமார்களே. அந்த சூழ்நிலை வரும்போது நீ செய்வியா இல்லையா, இப்ப நீ கட்டுற வாழ்க்கை தான். It's not what you build.
அதே பவுல் சொல்றாரு இல்லையா? 2 தீமோத்தேயு எடுத்துட்டீங்களா? நான் முகவரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். ரெண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு எர்மோக்கேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று என்னை விட்டு விலகினார்கள். சற்று யோசித்து பாருங்க. சிறையில் இருக்கிற பவுல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிருக்கு அவருக்கு பலி வரப்போகிறது. அவன் மீது ஒரு குற்றச்சாட்டுதலை ஹாஸ்டல் என்று குற்றச்சாட்டலை கூறுகிறதுக்கு அப்படின்னா ஒரு கிரைம் இஸ் a crime. அந்த குற்றச்சாட்டிலே அவர் உயிர் போக போது அந்த நேரத்தில் என்னது, அநேகர் அவருக்கு நிற்க வேண்டியவர்கள் என்ன செய்தார்களா? Turn away. ஆங்கிலத்தை அது வாசிப்போம். வாசிங்களே ஆங்கிலத்தில் 15ஆம் வசனம். 2 Timothy chapter 1 verse 15. Turn away and forsaken me. பாத்தீங்களா? இது உண்மையான நேரம். உபத்திரத்தின் நேரத்திலே தான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய நிலையை வர்ணிக்கும் போது, எல்லாம் நல்லா இருக்கும் போது ஒண்ணு இல்ல, உபத்திரத்தினுடைய சூச்சக்கட்ட வரும்போது நீங்கள் உண்மையாக கட்டப்பட்டிருக்கீங்களா, உண்மையாக உறுதியா இருக்கீங்களா என்ற ஒரு பரிசோதனையுடைய நிலைமை வருது. பவுல் சொல்றாரு, அநேகர் என்னை விட்டு ஆசிய கண்டம் முழுவதும் உள்ளவர்கள் என்னை மறுதளித்து விட்டார்கள். Forsaken me. அப்படி என்றால் பவுலை பாருங்க, பவுல் இடத்துல தீமோத்தேயு எழுதுறார். தீமோத்தேயு என்ன சொல்ற, உங்களுடைய நிலைமை தெரியுமா? உங்களுக்கு பவுல் ஆவிக்குரிய அப்பாட்ட அப்பா எனக்கு தெரியுமா என்னோட நிலைமையை பாருங்க, என்னோட விசுவாசிகள் அநேக தலைவர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டார்கள், இந்த உபத்திரத்தினால் எனக்கு பாடு நிமித்தமா என் உயிருக்கு ஆபத்து வரும், சபையில் பிரச்சனை வருது, இதை உணர்ந்து அநேகர் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த துக்கத்தில் எழுதும் போது பவுலும் இந்த துக்கத்திலே தான் இருக்கிறாங்க. பட் பவுல் சமாளிச்ச விதம் வேற, தீமோத்தேயு சமாளிச்சு வேற. அதான் சொல்ற 15 உனக்கு மாத்திரம் இல்லப்பா, எனக்கும் ஆசிய கண்டம் முழுவதும் உள்ளவர்கள் என்னை மறுதளிச்சு விட்டார்கள். Forsaken me. விளங்குதா உங்களுக்கு? இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த அதிகாரம், இந்த புத்தகம் இந்த அமைப்பில் எழுதப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இந்த புத்தகத்தை நிச்சயமாக ஒரு நாள் ஆழமாய் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பிகாஸ் சம்திங் பவர்ஃபுல் இன்சைட் திஸ் புக். ஆனா இன்னைக்கு நான் அதை செய்ய முடியாது. இப்ப விளங்குதா உங்களுக்கு முகவரி? என்ன பார்க்கிறோம்? சபை வளர்ச்சி சுருங்கி போயிட்டு அநேக தலைவர்கள் விட்டு போயிட்டார்கள், அநேகர் விசுவாசிகள் பின்மாற்றம் அடைஞ்சு விட்டார்கள். அதனால அவனுக்கு என்னது, பயம். அவனுடைய உயிர் எந்த நாளிலும் போக போது, காயங்கள், ஏமாற்றங்கள், துக்கங்கள், அவமானம், எல்லா நிலையிலே தீமோத்தேயு கடந்து போகும்போதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சில யுத்திகளை காண்பிக்கிறார். இந்த யுத்திகள் நீங்களும் நானும் முக்கியமாக நம்முடைய சபையிலே இதை வலியுறுத்த வேண்டும், இதை கட்ட வேண்டும். இந்த காரியங்களை ஏன் பேசுகிறேன்டா, வருகிற நாட்களிலே இதை ஆழமாய் போக போறோம். இனி பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நமக்கு இதை கத்துக் கொடுக்கிற சீஷத்துவத்தை கத்துக் கொடுக்கிற அதையே மையமாக தான் இங்க காண்பிக்கிறேன். சரியா? ஓகே, இப்ப 2 காரியத்தை பார்ப்போம். ஏன் இது முக்கியம், ஏன் அவசியம் என்று காரியத்தை பார்க்கும் போது எங்க இது துவங்க வேண்டும் என்று முதலாக நமக்கு பவுல் சொல்லுகிறார். discipleship at home. சீஷத்துவம் வீட்டிலே துவங்க வேண்டும். பெற்றோர்களே கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டிய காரியங்கள், பாட்டிமார்களே தாத்தாமார்களே கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டிய காரியங்கள், சகோதரிமார்களே சகோதரமார்களே நீங்கள் கேட்க வேண்டிய காரியங்கள். இட் ஸ்டார்ட் அட் ஹோம். அதுதான் இங்க உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். புரியுதா உங்களுக்கு? சரி, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். இந்த 5ஆம் வசனத்திலே சில காரியங்களை நான் அக்குவேரா சில காரியங்களை பிரிக்க போறேன். ஓகே, பாப்போம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். நான் கவனமாய் கேளுங்க. நம்ம கேட்போம், பவுல் தீமோத்தேயு கேமா ஏன் இதை பத்தி பேசுறீங்க? நான் உபத்திரத்தை பத்தி சொல்றேன், என் காயங்களை பத்தி பேசுறேன், என்னோட வேதனை பத்தி சொல்றேன், சபை நிலைமையை பார்த்து சொல்றேன், அநேகர் விட்டு போயிட்டாங்க, அநேகர் மறுதளிச்சுட்டாங்க, இதை சொல்றேன். நீங்க ஏன் இதை என்னுடைய பூர்வீகத்தை பத்தி பேசுங்க? why are you talking about past? இதை நீங்க மறந்து போகணும். ஏன் is going to the heritage அப்படி என்றால் அவனுடைய பூர்வீகத்தை கொண்டு போறான். ஏன் அதை கொண்டு போறான்னு இப்ப நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். அப்படி என்றால் அவனுக்கு முன்பாக எதிர்காலம், அவனை பார்க்கும்போது எதிர்காலம் என்னது, மங்களமா இருக்கு.
future is like clouded. பயத்தினாலும் திகழினாலும் அவநம்பிக்கையினாலும் எதிர்காலம் இல்லாத நிலையிலே எதிர்காலம் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? எதிர்காலத்தை பார்க்காதபடி இறந்த காலத்துக்குள்ளே கொண்டு வரார். he is bringing and traveling to the past. 3 தலைமுறையை தாண்டி போகிறார். ஏன் இதை தாண்டி போறார்? இந்த 3 தலைமுறைக்குள்ளே என்ன நடந்தது, அந்த காரியம் நடந்ததை அவனுக்குள்ளே எப்படி இந்த சூழ்நிலையிலே அவன் மேற்கொள்ள முடியும் என்று ஒரு உண்மையை வலியுறுத்த விரும்புகிறார். விளங்க உங்களுக்கு? he is entering into the past so that he can draw certain dynamic that has been really built in the life of Timothy. அது எப்படி வந்தது என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சரியா? let us notice several components here. முதலாக நீ பாத்தீங்கன்னா 3 தலைமுறை பேட்டன் பாசிங் நடக்குது. பாத்தீங்களா? கிராண்ட்மா லூவிஸ் யாருக்கு அந்த பேட்டன் கொடுத்தா? யூனிஸ்க்கு அம்மா கிட்ட கொடுத்தாங்க. யூனிஸ் என்ன செஞ்சாங்க? தீமோத்தி. 3 தலைமுறைக்கு என்னது அது கொடுக்கப்பட்டது. அது உண்மையை பார்க்கறீங்களா? அப்படி என்றால் பாட்டிமா லூவிஸ் அவருடைய கடமையை கவனத்தோடும் விவேகத்தோடும் கரிசனையோடு செயலாற்றான். யாருக்கு? தன்னுடைய மகளுக்கு, யூனிஸ்க்கு. யூனிஸ் அது கொடுக்கிற மாத்திரமல்ல, யூனிஸ் என்ன செய்றா? கவனத்தோடு எச்சரிக்கையோடு தன்னுடைய மகனுக்கு அது கொடுக்கிறான். இஸ் பாசிங் ஆன். எத்தனை பார்க்குறீங்க? discipleship is a passing on elements. சீசத்துவம் ஏதோ ஒரு தலைமுறை இல்லை, பல தலைமுறைக்கு அது கடந்து செல்ல வேண்டும். சரியா? ஏன் அது? why? because God is a God of generations. ஆண்டவர் தலைமுறையின் தேவனாய் இருக்கிறார். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Exodus chapter 3 verse 6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் என்ன சொல்றாரு? நான் தலைமுறையின் தேவனாய் இருக்கிறேன். மோசே ஆபிரகாமுக்கு தேவனாய் இருந்தேன், ஈசாக்கு தேவனாய் இருந்தேன், யாக்கோபுக்கு தேவனாய் இருந்தேன். அப்படி என்றால் நான் தலைமுறையின் தேவன். I must be God of generation. So என்ன பார்க்கிறோங்க? Not only is God of generation, God who disciple generations. தலைமுறைகளை சீசத்துவத்துக்குள்ளே நடத்தினார். நான் ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாவுக்கு தேவனாய் மாறினேன், ஈசாவுக்கு பிறந்த யாக்கோபுக்கு தேவனாய் மாறினேன். அப்படின்னா நான் சீசத்துவத்தின் தேவன். I am a God who disciple generation. இது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிஜமா இருக்கா? Are you a person who is discipling generations? தான் கவனமாய் கேளுங்க. So God is interested about generations. அப்படினா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை அவரை குறித்து சுமக்க வேண்டும், இன்னொரு தலைமுறை சுமக்க வேண்டும். So God wants the reality of him must be passed on to generation. அவர் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய சிகரம் என்ன, எப்படிப்பட்டவர், அவர் எப்படி மேன்மையானவர், இவருடைய உண்மையை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறையிலே அது கொண்டு செல்ல வேண்டும். எப்படி கொண்டு செல்ல வேண்டும் முடியும்? It's only navigated by discipleship. ஒரு தலைமுறை இந்த இன்னொரு தலைமுறை போக முடியுமா? அதுக்கு வாகனம் என்ன தெரியுமா? சீசத்துவம். When discipleship is failed, the next generation will lose God. அப்படிதானே நாயாதி புத்தகம் சொல்லப்படுது. இன்னொரு தலைமுறை எழும்பியது, அவர்கள் தேவனை அறியவில்லை. What happened? The first generation failed to disciple the second generation. முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை சீசத்துவத்தை நடத்தாதனால அவர்கள் என்னது? தேவனை அறியாதவர்களாக மாறிவிட்டார்கள். Look at the church right now. இப்போது நீங்க சபையை உற்று பாருங்கள். இரண்டாம் தலைமுறை எப்படி இருக்கு, மூன்றாம் தலைமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வலிமையை இழந்து விட்டார்கள். ஏன்? முதல் தலைமுறை செய்ய வேண்டிய காரியம். You see, God of generations cannot be possessed by generation because we fail to disciple. புரியுதா உங்களுக்கு? தலைமுறைக்கு தேவனாய் இருந்தவர் தலைமுறைக்கு தேவனாய் ஏன் மாறவில்லை என்றால் நாம் சீசத்துவத்தை செய்யவில்லை. God of generation revelation is only passed on by discipleship. புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரிஞ்சிச்சா இல்லையா? அப்படி என்றால் தலைமுறையின் தேவன் என்று
பாருங்க, ஒரு தலைமுறை அவர் தேவன் என்று அறிஞ்சு கொண்டாரு, இன்னொரு தலைமுறை எழும்போது அவர் தேவன் என்று அறியவில்லை. அப்படின்னா தலைமுறைக்கு தலைமுறை அவர் தேவன் என்று அறியாத காரணம் என்ன தெரியுமா? ஃபெயிலியர் ஆஃப் டிசாபிள்ஷிப். பெற்றோர்களே, நீங்கள் பெரிய உத்தரவாதம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பா இந்த உத்தரவாதத்துக்கு நீங்க கணக்கு ஒப்பு கொடுக்கணும். இட்ஸ் நாட் த மணி யூ கிவ், இட்ஸ் God that you give them. இதுதான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே இதுதான் தவறு உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்ற மோசேட்டு சொல்றாரு, மோசே, நான் ஆபிரகாமின் தேவனா இருந்தேன், ஆபிரகாமின் சிஷ்யத்துவம் நடத்தினேன், அவன் மூலமா ஒரு வம்சத்தை உருவாக்கினேன், ஈசாக்கை உருவாக்கினேன், ஈசாக்கு நான் தலைமுறை தேவனா மாறினேன், யாக்கோபு தலைமுறை தேவனா. இப்போ இஸ்ரவேல்கள் ஒரு தேசமாய் மாறிவிட்டது, இவர்களுக்கு நான் தேவனாய் மாற வேண்டும். சோ எப்படி இது பாஸ் ஆன் பண்ணப்படுது? சீசத்துவம். எத்தனை பேர் சீசத்துவம் செய்றீங்க? எத்தனை பேர் சீசத்துவத்தை ஒரு இருதயத்தில் சுமக்கிறீங்க? எத்தனை பேர் சீசத்துவம் உங்களுடைய இருதயம் துடிப்பா மாறுது? How many of you here sitting here, discipleship is your heartbeat? If discipleship is not heartbeat, then you are rejecting God as a God of generations. எப்பொழுது சீசத்துவத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க சுமக்கப்பட்டால் தேவன் தலைமுறை தேவன் என்று உதாசீனப்படுத்துறீங்க. That's why the failure of the church. இப்போ புரியுதா உங்களுக்கு? If you fail, you fail God. நீங்கள் தோல்வி அடையும் போது தேவனை தோல்வி அடைய வைக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalms 48 verse 13. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். பின்வரை தலைமுறைக்கு இதை அறிவிக்கத்தக்கதா. பாருங்க எப்படி ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றான் பின்வரை தலைமுறைக்கு. 145ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறையாக. அப்படின்னா சீசத்துவம் என்பது இங்கு புதிய ஏற்பாடில் மாத்திரமே துவங்கவில்லை, பழைய ஏற்பாடிலே இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்ற, ஆண்டவரே, தலைமுறை தலைமுறை உம்முடைய மேன்மையை உம்முடைய மகத்துவத்தை அவருக்கு பாராட்ட வேண்டும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? சீசத்துவத்தின் மூலமாக தான். சீசத்துவம் செய்யாத போது அப்படி அவர்கள் எப்படி அதை உண்மையை பகிர்ந்து கொள்ள முடியும்? ஆக தயவு செய்து நீங்கள் பெற்றோராக இருந்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய உத்தரவாத தருவீங்க, அது மிக பாகம். இட்ஸ் a sin. நீங்க ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்தது அவர்களை பேணி காக்கு மட்டுமல்ல, கத்தருக்காய் உகந்த பாத்திரமாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய உத்தரவாதம். அப்படி என்றால் சீசத்துவம். நீங்கள் தேவனை எப்படி அறிந்து கொண்டீர்களோ அவருடைய மகத்துவத்தை அவர்களுக்கு ஊட்டி விட வேண்டும். இட்ஸ் டிசாபிள்ஷிப். புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழமா பதியணும். ஆண்டவர் தலைமுறை தேவன். தெரியுமா உங்களுக்கு? God is a God of generations. ஆனா தலைமுறை தேவன் என்ற வெளிப்பாட்டை தடை செய்ய முடியும் எப்ப தெரியுமா? நீங்கள் சீஷத்துவத்தை வீட்டிலே தமுகாவிட்டால். You stop discipleship at home, you stop to reveal God as a God of generation. I don't know how about you, that's the greatest sin that you're doing. நான் நல்லா வளர்க்கிறேன் பாஸ், நல்லா ஊட்டி விடுறதுனால அதெல்லாம் அவசியம் இல்லை. உலகம் செய்யறது அந்த காரியம். உன்னுடைய பிரதான அழைப்பு என்ன தெரியுமா? அந்த தலைமுறைக்கு தேவன் யார், தேவனுடைய மகத்துவத்தை ஆழமாய் பதிய வைப்பது. அப்ப தீமோத்தியோட வாழ்க்கையிலே இந்த காரியம் நடந்தது. என்ன பாட்டிமார் செஞ்சா, பாட்டிமார் செய்ய மாட்டா, தாய்மார் செஞ்சா, தாய்மார் செஞ்ச காரியம் தீமோத்தி கிட்ட வந்தது. 3 தலைமுறைக்கு அது கடந்து வந்தது. எத்தனை விளங்குது? இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஒரு உண்மை உங்களுக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். நீங்கள் சீசத்துவத்தை வீட்டிலே துவங்காவிட்டால், சீசத்துவம் உங்களுடைய வாழ்க்கை நடக்காவிட்டால், தலைமுறை தேவனுடைய வெளிப்பாட்டை நீங்களே தடை செய்கிறீர்கள். You are stopping and rejecting the God of generation to other generations. Hello? விளங்க உங்களுக்கு? That's the greatest sin. அதுதான் பெரிதான பாவம். புரியுதா?
எத்தனை பேர் மனம் திரும்ப விரும்புறீங்க? இதோட செய்தி முடிச்சிடறேன். That's the truth. உங்களுக்கு எப்படி தெரியல? I carry this as a burden. என்னுடைய பேஷன் இது. This is inside me. Because God is a God of generations. அவர் தலைமுறை, அதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னார். அந்த தலைமுறை தேவன் என்னுடைய தேவனா இருக்கணும், என்னுடைய தலைமுறைக்கு தேவனா இருக்கணும். அதில் நான் பங்கு பெற வேண்டியது என்ன தெரியுமா? சீசத்துவம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா சீசத்துவத்தில் என்ன செய்ய? Transferring the virtue of God. சீசத்துவத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரியமார்களே? தேவன் யார், அவருடைய குண அதிசயம் என்ன, எப்படிப்பட்டவர், யார் என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று அந்த மகத்துவத்தை என்ன செய்கிறார்கள் என்றால் சீசத்துவத்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். விளங்குறவங்களுக்கு புரியுதா? How many have understood? If you don't know who God is, you cannot transport discipleship to your children. நீங்கள் தேவன் யார் என்று வளர்ச்சியிலே வளராவிட்டால், புரியாவிட்டால், நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த தலைமுறையை நீங்களே தடை செய்றீங்க. இதெல்லாம் வேதத்தை ஒழுங்கா நீங்கள் வாசிக்காதனால தான் இந்த உண்மை தெரியவில்லை. This is true. நான் கவனமா கேளுங்க. நீங்க நினைக்கிறீங்க சீசத்துவம் இதோட முடிய போதா? இல்ல. பழைய ஆதியாத்திலே துவக்கத்திலே ஆரம்பித்தது, ஜெனசிஸ்ல இருக்கு. அதன் பிறகு பழைய ஏற்பாடில் இருந்தது. அதன் பிறகு சுவிசேஷத்தை இயேசு கொண்டு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா? சீசத்துவம் 1000 வருஷ ஆட்சியிலும் நடக்கும். Discipleship will happen in millennium. அப்படி என்றால் நீங்க சீசத்துவத்தோட வெளிப்பாட்டு இல்ல, சீசத்துவத்தோட முக்கியத்துவம் இல்ல, சீசத்துவத்தை நீங்க பேச செய்யாத போது 1000 வருஷ ஆட்சியிலே நீங்கள் நுழைவீர்களா? நீங்களே தீர்மானம் எடுங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் மறுபடியும் வரா தெரியுமா? ஏன் 1000 வருஷம் ஆச்சு? மறுபடியும் தேசத்தை சீசத்துவத்துக்குள்ளே நடத்த போறாங்க. A critical components reality that's going to happen in the millennium, discipling nations. அது ஒரு பெரிய செய்தி. It's a huge topic the Lord has been speaking to me. என்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். It's a huge. அது பாப்போம் எப்படி செய்ய முடியும். விளங்க உங்களுக்கு? இப்ப முகவரியை பேச வேறங்கடா. இப்ப என்ன பார்த்தோம்? பாட்டிமார்லேருந்து தாய்மார் மகனுக்கு வந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்க அதை? ஓகே, இப்ப இந்த வசனத்திலே சில காரியங்களை நம்ம நோண்ட போறோம். என்னத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள்? வாட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்? இது முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். சரியா? அதை பார்க்கலாமா? ஓகே, முதலாக வாசிப்போம் மறுபடியும். வாசிமா 2 தீமோத்தி 1 அதிகாரம் 5 வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். என்ன பார்க்கிறோம்? இப்ப வீட்டில் பாட்டிமார் தன்னுடைய மகளை எப்படி சீசுத்துவம் நடத்தினார், மகள் எப்படி தன்னுடைய மகனை சீசுத்துவம் நடத்தினார் என்ற உண்மையை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கும் போது ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்க போறாரு, உன் பிள்ளைகள் எப்படி சீசுத்துவம் நடத்துற, உன் பேத்தி எப்படி சீசுத்துவம் நடத்துற. இந்த கணக்குகளை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கணக்கு கேட்க ஆண்டவர் வருவார். எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தீங்களா ஆண்டவர் அதை கேட்க போறதில்லை. எவ்வளவு வீடு வாங்கி கொடுத்தீங்க ஆண்டவர் கேட்க போறதில்லை. ஏன்னா அது நித்தியமானதல்ல. நித்தியமானவர் ஒருவர் தான், தேவன். அந்த தேவனை நீ அவர்களுக்குள்ளே கொடுக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய உத்தரவாதத்தையே அழைப்பே நீங்க செயல்படவில்லை. சோ இங்க என்ன பார்க்கிறோம்? குடும்பத்துடைய சீசத்துவத்தை பார்க்கிறேன். சரியா? சரி, என்னத்தை பகிர்ந்து கொண்டாரு? என்னத்தை பார்த்தோம்? என்ன பார்க்கிறோம்? அதை என்னத்தை பார்க்கிறோம்? என்னத்தை பகிர்ந்து கொண்டாரு சொல்லுங்களேன். என்னத்தை? இல்லையா? அப்படி போலியே, அப்படியே போட்டிருக்கு விசுவாசனே. அப்படியே போட்டிருக்கு விசுவாசனே. நீங்க பாதி உண்மை சொல்றீங்க, பாதி பொய் சொல்றீங்க. எப்படி? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கேன்? சின்சியர் ஃபெய்த். தமிழ்ல என்ன போட்டிருக்கேன்? விசுவாசம் தான் போட்டிருக்கா? விசுவாசம். அந்த இடத்துல சின்சியர் என்ற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு,
சின்சியர் என்ற வார்த்தையை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, சின்சியர் என்று சொல்லும் போது இங்க நீங்க பாருங்க, இந்த வார்த்தையினுடைய ஆழங்களை பார்த்தீங்கன்னா இப்ப 2 காரியம் நடக்க போகுது. ஃபேக் ஃபேத், ஃபர்ம் ஃபேத். போலியான விசுவாசம், உறுதியான விசுவாசம். இந்த சின்சியர் என்ற வார்த்தையை இந்த கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நாட்களே பார்த்தீங்கன்னா நீங்க ரோம ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா they are enjoying ஸ்டேட்டஸ் உருவாக்குவாங்க. எந்த தியேட்டர்னா என்ன மாதிரி தெரியுமா? டிராமா ஆல் ஆர்கனைஸ்ட் பை them. அங்கிருந்து ஆரம்பிச்சது. அந்த டிராமா என்ன செய்வார்கள்? ஆக்டர்ஸ் என்ன செய்வாங்க? they will act. என்ன செய்றாங்க? அவங்க மாஸ் போட்டு வேற கார். இப்ப படத்தை பார்க்கறோம்ல, என்ன படம் பார்க்கறீங்களா? படத்துல அவனுக்கும் அவன் நிஜ வாழ்க்கையும் சரி ஒத்து வருமா? சொல்லுங்களேன். இல்லையே. அப்படின்னா அவங்க என்ன செய்றாங்க? playing an act. அது போலியானது. நம்ம என்ன சொல்ல, படத்தை பார்த்து என்னது, சூர்யா எத்தனை பேர் அடிச்சுடா பாருங்க. ஆனா நிஜ வாழ்க்கை எத்தனை பேர் அடிக்க முடியுமா உங்கள? நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க. சோ அது போலியானது. இட்ஸ் an act. ஆனா என்ன செய்யறார்கள்? அந்த ஆக்ட் நடைமுறைக்கு கொண்டு வரனால பிரச்சனை. சோ இதுதான். அப்படி என்றால் an actor, சின்சியர் என்ற வார்த்தையை சொல்லும்போது without a playing act, அப்படி என்றால் அவர்கள் ஒரு ஆக்டர் போல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? without hypocrite. அப்படி என்றால் அவருடைய விசுவாசத்திலே ஒரு போலியானதல்ல, வேஷம் போற விசுவாசம் இல்ல, ஒரு வேஷம் தரிக்கிற ஒரு விசுவாசம் இல்லை என்று சொல்றாரு. விளங்க உங்களுக்கு? அப்படி என்றால் வேஷம் தரிக்கிற விசுவாசத்தை நீங்களும் நானும் வாழலாம். தெரியுமா உங்களுக்கு? சபைக்கு வந்து ஒரு மாஸ், வேலையத்தில் ஒரு மாஸ், வீட்டில் ஒரு மாஸ், இதுல மாஸ். என்ன நடக்குது? ஆக்டரா இருக்கீங்க. ரொம்ப பேர் இங்க ஆக்டருக்கு போலாம். நீங்க வசந்த் சென்டர் போறீங்களா? இட்ஸ் பிகாஸ் வி ஆக்ட். சோ சின்சியர் என்று சொல்லும்போது மாயாஜாலம் இல்லாத ஒரு விசுவாசம், உண்மையான விசுவாசம். இட்ஸ் பியூர் அண்ட் ஜெனுவின். அதுதான் சொல்ற. அப்படி என்றா என்ன சொல்றன்னா, போலியான விசுவாசமும் இருக்கு, உண்மையான விசுவாசமா இருக்கு. ஆனா என்ன சொல்றனா, உன்னுடைய குடும்பத்துடைய ஆராய்ச்சி பண்ணும்போது உன் 3 தலைமுறை உன் பாட்டியிலிருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய தாயார்த்த ஆரம்பிச்சு உங்ககிட்ட வரும்போது நான் என்ன பார்க்கிறேன்னா, போலியான விசுவாசம் இல்லை, மாயஜாலமான விசுவாசம் இல்லை, ஒரு நடிக்கிற ஒரு விசுவாசம் இல்லை, உண்மையான விசுவாசத்தை நான் பார்த்தேன். விளங்குதா உங்களுக்கு? A genuine faith, a faith that is not pretend. ஒரு வேஷம் போற விசுவாசம் அல்ல. அப்படின்னா உள்ளத்திலே பாருங்க வேற கேள்விக்குறி, சந்தேகம், அப்படியே போராட்டம் இருந்து வெளியரங்கமா என்ன சொல்லுது? அறிக்கை சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயவர். ஆனா உள்ளுக்கு பாருங்க, கர்த்தர் கோசமானவர் உள்ளுக்கு இருக்கும். இட்ஸ் ஹிப்போக்ரிட். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அதை தான் பவுல் 3 தலைமுறை ஆராய்ச்சி பண்ணாரு. ஏன்? அவருடைய பாட்டியோடைய லூயிஸை அவருக்கு தெரியும், அவருடைய தாயார் யூனிவர்ஸை தெரியும், அதன் பேர் தீமோத்தியை தெரியும். அவங்க 3 தலைமுறையை பரிசோதனை பண்ணி பார்த்து சொல்றாரு, உன்னோட தலைமுறையிலே உண்மையான விசுவாசத்தை பார்த்த, பூரணமான விசுவாசத்தை பார்த்த, மெய்யான விசுவாசத்தை பார்த்த, கலப்படம் இல்லாத ஒரு விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் கலப்பட விசுவாசமா மாறலாம். ஏன்? கடைசி நாட்கள் அநேகர் விசுவாசத்தில் பின் தளருவார்கள் என்று வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள் அநேகருக்கு கொஞ்சம் விசுவாசம், லிட்டில் ஃபேத், வீக் ஃபேத், இதெல்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. இருக்கா இல்லையா? சோ நிறைய விதத்துல அப்ப சொல்றாரு. அப்படி என்றா என்ன சொல்றா, உன் தலைமுறையில பார்த்த ஒரே ஒரு காரியத்தை பார்த்தப்பா, உண்மையான விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் பாச? என்ன அர்த்தம் விளங்குது உங்களுக்கு? இன்னொரு அர்த்தத்தை நான் கொடுக்க போறேன். இந்த சின்சியர் என்ற வார்த்தையை அந்த நாட்களிலே இது ஒரு கிரேக்க பதத்தில் இஸ் a pictoric form, ஒரு வரைபடம். இப்போ ஒரு தாய்மார் என்ன செய்றாங்க, ஒரு சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு போகும்போது மட்பானைங்க, பாட்ஸ், கிளே, இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு என்ன செய்றாங்க, இதை வாங்கும்படி தீர்மானம் எடுக்கிறாங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. அப்படி பார்த்த பிறகு அழகா இருக்கும்படி என்ன செய்றாங்கன்னா, முதலாக என்ன செய்வாங்க, அதை எடுத்து உதிக்கிற சூரியனுக்கு முன்பாக வைப்பாங்க. வச்ச பிறகு அவங்க சொல்லுவாங்க, இது உண்மையா
போலியா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? So the word sincere means without wax. waxனா விளங்குற உங்களுக்கு? அப்படி என்றால் அந்த அந்த தாய்மார் அந்த 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 கிளே பாட் எடுக்கும்போது சூரியன் முன்பாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இங்க லேசா வேக்ஸ் இருக்கு, இங்க லேசா வேக்ஸ் இருக்கு. அப்படின்னா உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க? வேக்ஸ் போடுவாங்க. வேக்ஸ் போட்டு அது மேல அப்படியே பூசிடுவாங்க. அப்ப நீ எடுக்கும்போது உண்மையான அலங்காரமான பாத்திரமா இருக்கும். அதை கண்டு கொள்ள முடியாது. ஆனா எப்படி அதை கண்டு கொள்ள முடியும்னா, சூரியனுக்கு முன்பாய் வைக்கும் போது அந்த சூரியனுடைய வெளிச்சமானது அதை வெளியே கொண்டு வந்துடும். விசுவாசம் எப்ப திரும்ப வெளியே வரும்? சூரியன் போல உச்ச கட்டத்திலே அந்த சூரியன் மாறி அப்படியே சூரியன் எரிக்கிற போது அந்த நேரத்தில் தான். So it is called without wax. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? கிராக் இல்ல விசுவாசத்துல. நோ கிராக். வேக்ஸ் போடல. So that's what Paul is trying to say. அப்படின்னா பசார் தமிழ்ல பசார் வார்த்தையில என்ன சொல்றேன்னா, டே உங்க பாட்டியை பார்க்கும்போது ஒரு மட்பானியா இருந்தாங்க, உங்க அம்மா பார்க்கும்போது மட்பானியா இருந்தாங்க, நீ மட்பானியா இருந்தாங்க. உங்களை சூரியன்ல வச்சு பார்க்கும்போது எந்த காரியமும் கிராக் பண்ணாம இருந்திருக்கு. பியூர் ஜெனுவின் நோ வேக்ஸ். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப உங்களை ஆண்டவர் எப்படி சோதிக்கும் போது உங்களை அப்படிதான் வைக்க போறாரு. எந்த சூரியன்? நீதியின் சூரியனான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நீங்க நிற்கும் போது அவர் சூரியன் போல பிரகாசிக்கிறவரா இருக்காரு வேதம் சொல்லு. அவர் பார்க்கும்போது அவர் அக்கினி கண்கள் பார்க்கும்போது அப்படியே என்ன தெரியும் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் கிராக் இருக்கு அவர் தெரிஞ்சிடும். So you are genuine or fake, அதை காண்பிச்சிடும். புரியுதா? புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அதை தான் இங்க வர்ணிக்கப்படுகிறது. That's what it means, what is talking about. சரி, இப்ப சின்சியர் என்ற வார்த்தையை பார்த்துட்டோம். விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? சொல்லுங்களேன் கொஞ்சம். விசுவாசம் என்ன? இட்ஸ் a convictions, ஒரு நம்பிக்கை. எதை குறித்து நம்பிக்கை? ஒரு நபரை குறித்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதனால் புறப்பட்டு வருது? அந்த நபரை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து, அவருடைய இயல்பை அறிந்து, அவருடைய சுபாவத்தை அறிந்து, அவருடைய நினைவுகளை அறிந்து, அவருடைய வழிகளை அறிந்து, அந்த வழிகளை சுபாவத்தை அறிந்து அதிலே நீங்கள் சாய்ந்திருக்கும் போதுதான் அது விசுவாசம். Your faith is lying upon a person's nature, ways and intent and feelings. அது ஒரு நபர். புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது. அப்படின்னா உண்மையான விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு நடக்கிற ஒரு நடை, ஆழங்களையும் சிகரங்களும் உயரங்களிலே அவரோடு நடந்து, அவருடைய வழிகளை அறிந்து, அவருடைய உணர்வுகளை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய இயல்புகளை அறிந்து, கோட்பாடுகளை அறிந்து, அதிலே முற்றிலுமாய் வேறு ஊன்றப்பட்ட காரியம் தான் விசுவாசம். That is called faith. அசைக்க முடியாது. எழுங்க உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுது? அப்படி என்ன என்ன அர்த்தம் பாஸ்டர்? What is Paul is trying to say? Paul சொல்றாரு, your three, I see your generation, entire generation. உங்க பாட்டியை இருந்து பார்க்கும்போது, உங்க அம்மா பார்க்கும்போது, உன்னை பார்க்கும்போது அசைக்க முடியாத the unbreakable, unbending faith was there. அசைக்க முடியாது, வளைய முடியாது, உடைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை நான் உங்களுக்குள்ளே பார்த்தேன். அந்த விசுவாசம் யாருக்கு துவங்கி என்றால், விசுவாசத்தை துவங்குற முடிக்கிறவன் மீது ஆழமான ஒரு விசுவாசம், a deep relationship with a person. புரியுதா உங்களுக்கு? What is pass on? லூயிஸ் என்ன செஞ்சிருந்தா தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நடந்த ஆழங்களும் சிகரத்தினுடைய ஆண்மையான உறவை, யாத்திரையே தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறார், யூனிஸ்க்கு. யூனிஸ் என்ன செய்யறா? அதை வளர்ந்து அதில் வளர்ச்சி அடைஞ்சு ஆழத்துக்கு போய் தீமோத்திக்கு கொடுக்கிறார். That is called real discipleship. Discipleship is not passing on information and program. It's passing on the reality of a person. சீசத்துவம் என்ன தெரியுமா? ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு ப்ரோக்ராம் அல்ல, ஒரு சூழ்நிலையிலே ஒரு சம்பவம் அல்ல, ஒரு நபர். அந்த நபரோடு நடந்த ஆழங்கள், சிகரங்கள், உயரங்கள், அவர் யார் என்று அறிந்து பல சூழ்நிலை மத்தியிலே, பல காலத்திலே, பல நோக்கத்திலே, பல கோணத்திலே, பல விதமான இடத்திலே அவரோடு நடந்து நீ நிரூபிச்சு ஒரு வாழ்க்கையை தான் மற்றவர்களுக்கு நீ ஒப்பு கொடுக்கிற.
புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் சம்திங் தட் வேலிடேட் இன் யுவர் லைஃப். அப்படின்னா லூயிஸ் என்ன சொல்றா தீமோத்தி, இந்த சூழ்நிலை உனக்கு தெரியும், நிறைய போராட்டம் நடக்குது, நிறைய உபத்திரம் நடந்துச்சு, பல காரியம் வருது, உனக்கு தலைக்கு கத்தி வருது. ஆனா உன் பாட்டியை பாரு, உன் பாட்டி இந்த சூழ்நிலை போனா அவங்க கஷ்டத்தில் போகும்போது அவன் நினைவித்தது என்ன தெரியுமா? அவன் நம்பின தேவன் கைவிடவில்லை. அதே போல் தாயார் பாரு, எல்லா சூழ்நிலை மத்தியில கடந்து போன உபத்திரம் எல்லாம் வந்தது, ஆனா அவர் கைவிடப்படவில்லை. என்றால் தேவன் உண்மை உள்ளவர், அதிலே விசுவாசம் வைத்துதான், அதில் உறுதியா இருந்தார். ஆகிய அவருக்கு உண்மையா இருந்தார், உனக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். புரியுதா உங்களுக்கு? That's a real discipleship. You're passing on the faithfulness of God. அதில் உறுதியா பற்றிக் கொள்வது. இந்த கடைசி நாட்கள் விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைவார்கள் என்று வேத தெளிவாய் சொல்லுது. அப்படின்னா என்ன பின்மாற்றம்? என்னது விசுவாசம் என்று சொல்லும்போது என்னது? தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை. இப்போ ஒண்ணும் நடக்காது, ஆனா உபத்திரத்தின் நேரத்தில் அது நிரூபிக்கும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சுப்ப? சோ அது எப்படி துவங்கியது அப்படின்னா, பாட்டிமா தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே தேவனோடு சிகரமாய் ஆழமாய் உயரமாய் ஆழத்துக்குள்ளே தன்னை உருவாக்கி அதை நிஜமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே எல்லா உபத்திரங்கள் எல்லா நேரத்திலே அந்த விசுவாசம் மூலமா அதை ஜெயமடைந்து விசுவாசம் மூலமா மேற்கொண்டு அவ வாழ்ந்த வாழ்க்கையை என்ன செய்கிறார்? தன்னுடைய மகளுக்கு கொடுத்து அதை சீசத்துவ கொடுத்து, மகளும் அதை பரிசோதனை பண்ணி அதை வளர்ந்து அந்த காரியங்களை அவளும் போராடி என்ன செய்யறார்? மகனுக்கு கொடுக்க. அதான் பவுல் சொல்றாரு, உங்க பாட்டியில பார்த்தம்பா, உங்க அம்மாட்ட பார்த்தேன், நிச்சயமாக அது உனக்குள்ள இருக்கு. அதனால நீ பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலையை நீ மேற்கொள்ள முடியும். உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆழமா விதையாய் விதைக்கப்பட்டிருக்கு. What are you sowing into your children? எதை விதைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை விதைக்கிறீங்க? What are you sowing into your grandchildren? What are you sowing into your children's life? இதை நீ விதைக்காவிட்டால் ஒரு நாள் அவருக்கு மறுதளித்து விடுவார்கள். இதுதான் உண்மையான சீசத்துவம். Disciple began at home, not what you give. அதெல்லாம் தற்காலிகமானது. இப்ப விளங்குது உங்களுக்கு? புரியுதா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்னும் ஆழமா போகலாம், எனக்கு நேரம் போகாதனால. சரி, அப்படி என்ன? What is genuine faith is all about? 3 காரியங்களை உங்களுக்கு வரிசைப்படுத்த போறேன் வேகமா. What is mean? சிம்பிளா கொடுங்க பாஸ்டர். firm convictions அப்படின்ற உறுதியான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் தேவன் நம்பத்தக்கவர். ஒருவேளை என்னோட சூழ்நிலை மத்தியில், அதான் தான் பாருங்க, தானியலுடைய சாத்ரா அபினேஷா என்ன சொல்றாங்க? என் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார், ஆயினும் அவர் தப்பி வைக்காவிட்டாலும் அவர் என்னுடைய தேவன் தான். firm faith. கத்தி வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் நல்லவர். தானியேல் சிங்கத்தின் கொகையில போடும் போது சிங்கத்தின் மேல தானியேலை பார்த்து சொல்றான், தானியேல் உன் தேவன் மெய்யானவரா இருந்தா உறுதிப்படுத்து. சிங்கத்தின் கொகையிலே தான் உறுதிப்படுத்தது. புரியுதா உங்களுக்கு? that means ஆழமான நம்பிக்கை, unshakable. இந்த சில வாரங்கள், இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 3 நபர்களை குறித்து என்னோட மாறு சுமையா இருக்கு. வரும் முன்பாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்பப்பட்டது. 2 நபர்களை பார்த்தேன். அவருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப தளர்ந்துச்சு. அப்ப ஆண்டவர் நேற்று தினத்தில் சொன்னாரு, பாருங்க, ஆண்டவர் எனக்கு எப்போது நடக்கும்போது பேசுவார், டாய்லெட் போகும்போது பேசுறாரு. இப்போ டாய்லெட் விடிய காலையில் டாய்லெட் போறேன், ஆண்டவர் சொன்னார், டே இவன் இந்த நபர்களை ஏன் தெரியுமா உன்னை கொண்டு வந்தேன்? ஏன்னா இந்த பாதையில் உன்னை நடத்தி உன்னை உருவாக்குனபடி நான் இவர்களுக்கு நான் யார் என்று அவர்களுக்கு நீ கொடுக்க முடியும். யூ கேன் கிவ் them, யூ கேன் எக்ஸ்போர்ட் that, யூ கேன் கிவ் them. கர்த்தர் நல்லவர் என்று ருசிச்சு பாருங்க. எந்த நேரத்தில்? ஆசீர்வதிக்கிற நேரத்தில். everything goes upside down. உறுதியான விசுவாசம், கன்விக்ஷன்ஸ், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம்.
1000 பேர் 16 பேர் பக்கம் விழுந்தாலும் நான் அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஏன்? தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆழமான சிகரமான ஒரு வளர்ச்சி, வேறுண்டு, வர்சனத்துக்குள்ள வேறுண்டு, தேவனுக்குள்ள வேறுண்டு. அதான் நீர்க்காலத்திலே நடப்பட்ட ஒரு மரமாயிருப்பான். ரூட்டட். அதான் விசுவாசம். அது மட்டுமல்ல, அதோடு இல்ல, அந்த உண்மைக்கு தன்னை அர்ப்பணம் செய்ய, சரண்டர் டு தட் ட்ரூத். அப்படின்றால் தேவன் தலைமுறை தேவன் அப்படின்னா அந்த தலைமுறை தேவனுக்காக என்னை சாய்ப்பேன், என் தலைமுறை கொடுப்பேன், அடுத்த தலைமுறை கொடுப்பேன். தேவன் உண்மை உள்ள வருதா, அவருக்கு உண்மையா இருப்பேன். இட்ஸ் ஆல் சரண்டரிங் டு ஹூ ஹி இஸ். தேவன் யார் என்று அறிந்து கொள்ளலாம். அந்த சத்தியத்துக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்யாவிட்டால், அந்த சத்தியத்துக்கு எதுவாக ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் விசுவாசத்தில் வாழவில்லை. Faith is an action. விசுவாசம் ஒரு செயல். எபிரேய புத்தகத்தை 11ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. விசுவாசித்தால் ஆபிரகாம், மோசே விசுவாசித்தார். ஏன் எதை விசுவாசித்தார்கள்? Why? What was the faith? தேவன் இதை செய்வார். அவர்கள் கண்கள் காணவில்லை, அதை அவர் பெறவில்லை, ஆனாலும் அவர்கள் பற்றி கொண்டார்கள். ஏன்? Because they surrendered to the truth, surrendered to the person. That's called faith. விசுவாசம் என்பது அந்த நபரை நீ முற்றிலுமாய் 100% தன்னை உன்னை ஒப்பு கொடுத்துட்ட. 50% இல்லை, 20%. இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அநேக சபையார்கள், அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது ஏமாற்றம் அடைய போறாங்க. அவருக்கு சில ரட்சிக்கப்பட்ட பிறகு, எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ தேவனை முற்றிலுமாய் பின்பற்ற வேண்டும் தான் வேதம் சொல்லுது. Follow him. அதுதான் அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த உண்மைக்கு ஒப்பு கொடுக்கிற மட்டும் இல்ல, அந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில நிஜமாக்கப்பட்டது. தேவன் உண்மை உள்ளவர் என்று சொன்னீர் என்றால் நீ என்ன செய்வ? தேவனுடைய ஊழியத்தில் உண்மையா இருப்ப, தலைமைத்துவம் இருக்கிறவர்களுக்கு உண்மையா இருப்ப, உண்மைத்துவம் உன் மூலமா செயல்படும். என்ன சொன்ன? விளங்குது உங்களுக்கு? அப்படின்ற என் தலைவருக்கு நான் உண்மையா இருப்பேன், என் கொடுத்த ஊழியத்துக்கு உண்மையா இருப்பேன், என் குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன், என் மனைவிக்கு உண்மையா இருப்பேன், பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பேன். இதுதான் உண்மைத்துவம். ஏன்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையிலே நான் சாய்ந்திருக்கும் போது அந்த உண்மையானது என் மூலமாக வெளிப்படும். The faithfulness of God will display through my life. முரட்டாட்டம் பிடிச்சது, எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படிப்பட்டீங்கன்னா நீங்கள் உண்மை உள்ளவர் என்று தேவனை நீங்கள் அறியவில்லை. கடைசி நாட்களை தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது உண்மையும் அப்படிதான் சொல்லுது. உண்மை என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஃபேத்ஃபுல்னஸ்? அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட எல்லா நேரத்திலும் just be faithful. ஆண்டவர் அப்படிதான் இருக்கார் நமக்கு. அவருக்கு விரோதமாய் நடந்து, அவருக்கு விரோதமாய் எழும்பி பாவம் செய்து, அவருக்கு விரோதமாய் நடந்தாலும் சரி, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிற மாற்றவில்லை. He never changed. அப்படி என்றால் அதுதான் நம்முடைய சுபாவம் மாறணும். His nature becomes our nature. அதுதான் விசுவாசம். சரியா? போதும். அடுத்த காரியம் பார்ப்போம். அடுத்த காரியம் டிசைபிள் சர்ச் அது என்ன போல. ஏன் விசுவாசம் பாஸ்டர்? சாத்தான் தாக்குவது விசுவாசம் தான். Satan is coming after not your finance. உன் பொருளாதாரத்துக்கு வரல சாத்தான். He is coming after your faith. எங்க இருக்கு? லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். தொடர்ந்து வாசிமா. நானே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்படின்னா எதை தாக்க வருகிறார் பிரியமார்களே? விசுவாசத்தை தான். He will come after your faith. உதாரணமா உங்க சரீரத்தில் ஒரு வியாதி கொண்டு வந்த பிறகு என்ன செய்வா? அந்த வியாதி மூலமா உன் விசுவாசத்தை பலவீனமாக்கப்படுவான். அந்த வியாதி அல்ல உன் விசுவாசத்தை பலவீனமாக்க பொருளாதார நெருக்கடி கொண்டு வருவா. அது எதற்காக? உன் விசுவாசம், உன் வேலை இடத்துல பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை, எதற்காக? விசுவாசத்தை பலவீனப்படுத்த. அப்படின்னா என்னதுக்கு? ஆண்டவர் சுகம் அளிக்க மாட்ட பாசங்க. இத்தனை நாள் பாருங்க,
so many years I still have God not healed me. இவள்தான் என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு பாருங்க, ஆண்டவர் செய்யல ஆண்டவரே. இவள்தான் என் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரல, இவள்தான் வருது எனக்கு ஒரு விடுதலை இல்ல. It's not about God, it's about your faith with God. அவன் என்ன செய்ய தெரியுமா? விசுவாசம் எது தாக்குதல் பண்ணா என்ன தெரியுமா? தேவன் மீது இருந்த ஒரு அபிப்பிராயம் ஒன்று விட்டு போயிரும். தேவனை குறித்து ஒரு கோணலாய் பார்ப்பேன், அவன் நம்பிக்கையோட பார்ப்பேன், விசுவாசம் இல்லாம பார்ப்பேன், தேவன் மீது பற்றி கொள்ள மாட்டேன். விசுவாசம் இல்லாத போது தேவன் விட்டு தூரமாயிருவேன். அப்படின்னா சபைக்கு நீ வர முடியும், தசம காணிக்கணும், ஊழியம் செய்ய, ஆனா தேவனத்தில் தூரமா வாழ முடியும். You can still live far away from God even you serve ministry. அதான் பிசாசோட தந்திரம். He is coming after your faith. ஆங்கிலத்தில் வாசிப்போம். Can we read in English? Luke chapter 22 verse 31 and 32. Your faith should not fail. நான் கவனமா கேளுங்க. fail என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க போறேன். ஆண்டவர் சொன்னார் your faith should not fail. அதுதான் அவரோட முக்கியம். அப்படி என்றால் புடமிடும்படி ஆண்டவர் செய்ப்பான்னு சொல்றாரு. சில வேளை புடமிடும்படி சூழ்நிலை வரும். இருக்கா? வேதத்தை வாசிங்க, புதிய ஏற்பாடுல எதனால் புடமிடப்பட்டது? இது ஒரு நாள் பிரசங்கம் பல வருஷம் முன்பாக ஞாபகம் உங்களுக்கு. ஆண்டவர் இங்க என்ன சீமோன் சீமோன் தான் கூப்பிட்டார், பேதுருன்னு கூப்பிடல. அப்படின்னா சீமோன் என்ற தன்மை நமக்குள்ள இருக்கும்போது பிசாசுக்கு அனுமதி கொடுக்கப்படும். சீமோன் என்று சொல்லும்போது பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நினைப்புகள், பழைய வழிகள், பழைய விதமா யோசிப்பது, அவைகள் எல்லாம் என்னது? பிசாசுக்கு உரிமை கொடுக்கும். அதான் என்னிடத்திலே அனுமதி கேட்டான். அது பாத்தீங்க டிமாண்ட். அந்த வார்த்தை கிரேக்கா பார்த்து என்ன தெரியுமா? ஆண்டவரே சீமோனை நான் புடைக்கும்படி எனக்கு உரிமை இருக்கு, ஏன்னா அவனோட வாழ்க்கையில அது இருக்கு, அதனால நான் உரிமையோடு செயல்பட போறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு செய்பா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை செய்யும் போது என்ன செய்யறாரு தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. ஆனா என்ன செய்யறாரு? அவன் விசுவாசத்திலே தளராதபடி, fail not. ஓகே, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மேத்யூ 26 அதிகாரம் 31 வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இடரடைவீர்கள் வேற, விசுவாசத்திலே தோல்வி அடைவீர்கள். ஃபெயில் இன் ஃபெய்த் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டம்பிள் ஆங்கிலத்தில் வாசிப்பது 26:31. ஸ்டம்பிள்னா என்னது? ஸ்டம்பிள் இப்ப நடந்து போறேன் பாருங்க, திடீர்னு பக்கத்தில் கல் வச்சிருக்க என்ன செய்யற? தடுக்கி என்ன செய்யற? விழுறாங்க. தட்ஸ் கால்ட் ஸ்டம்பிள். சோ இயேசு சொல்றாரு, இப்ப எனக்கு என்னுடைய வேலை வந்துட்டு என் மீத்தமாக நான் இப்ப சிலுவையில போறேன், பாடுகள் அனுபவிக்கிறேன். இதனால என்ன சொல்றாங்க? ஐயோ இவர் நம்பி இருந்தானே, இவர் தான் பேசியா நினைச்சேன், இப்ப பாருங்க சிலுவையில போறாரு, என்ன எனக்கு புரியலையே, அப்படியே எங்களுக்கு வாழ்க்கை இல்லையே என்று பதறி they will stumble because they don't have revelations. If you don't have revelation who God is, what is God doing, you will stumble, you will fall. இப்ப நான் விழுந்த பிறகு அப்படியே விழுந்து போய் கடப்பேனா இல்லை எழுந்திருப்பேனா? I will wake up, but that for a while that cause injury. உண்மையா அது காயப்படுத்துதா இல்லையா? விழுந்த பிறகு இல்லையா காயப்படுத்துதா இல்லையா? The word stumble means temporary moments of fail, temporary moments of compromise. அதான் பேதுரு என்ன சொன்னா, இயேசுவை தெரியாதது மறந்தளிச்சான். யாருக்கா உங்களுக்கு இல்லையா? மற்றவங்க ஓடிட்டானுங்க இல்லையா? That moment they abandoned Jesus, forsaken Jesus. That moment they failed Jesus. That can be happening in your life.
if we don't have revelation who God is. தேவன் யார் என்று வெளிப்பாட்டு இல்லைன்னா நீ பின்மாற்றம் அடைவே. எப்படி அடைவே தெரியுமா? You can walk away from this church. You can walk away from the house group because you felt that is something wrong. But you feel, but that's not God. புரியுதா? அதான் பல பேர் பார்த்தீங்கன்னா சபை மாற்றி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 7 வருஷம் ஒரு சபையில், 5 வருஷம் ஒரு சபையில், 2 வருஷம் சபையில். அப்படின்னா பாருங்க, அவங்க கணக்கு பண்ணி பாருங்க, ஏற்கனவே 15 வருஷம் வீணாகுது. தேவனுடைய நோக்கமே இல்லாமல் ஆயிடுது. தேவன் ஒரு இடத்துல மீன் குறித்தார்னா அந்த இடத்துல தான் கர்த்தர் விளைத்திருப்பார். God doesn't change. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸ்டம்பிள், என் மீத்தமாக இடறவை, என் மீத்தமாக தான் சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு? என் மீத்தமா ஏன் இடறினா, நான் இப்ப சிலுவையை சந்திக்கும் போதே உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஏன் சிலுவையை சந்திக்க போற, என்ன காரணம், எதனால செய்யற, உங்களுக்கு அது வெளிப்பாட்டில் என்ன யாரு, இதனால் நடக்குதால் என்ன நடக்குது, ஒரு வெளிப்பாட்டே இல்லப்பா, அதனால நீ இடறடைய போற. Many of the people in the church are stumbling because they don't have revelation who God is. தேவன் யார் என்று வெளிப்பாட்டு இல்லை. That's why they stumble அப்படி விழுந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குது? காம்ப்ரமைஸ். You compromise, you do things wrong. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பேதுருக்கு ஆண்டவர் சொல்லும்போது வேற இது. He's not talking about stumbling. Your faith should not fail you. அப்படின்னா ஃபெயில் என்னது? விசுவாசம் உன்னை விட்டு போச்சுனா என்னது? You will quick. அதான் நீ பாத்தீங்கன்னா என்ன செஞ்சா? மீன் பிடிக்க போனான். இனிஷா குவிக் இல்லையா பிரியமானங்களே? அப்படின்னா கிவ் ஹோல் ஹார்ட்டட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னா ஒப்புக்கு வருவாங்க சபைக்கு. ஜஸ்ட் கம், ஒப்புக்கு வந்துட்டு ஜஸ்ட் நோ காட் அண்ட் தேம் நோ. ஆண்டவருக்கா இது செய்யணும், ஆண்டவருக்கா அது போகணும், இது போகணும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. தட்ஸ் கால் யூ ஃபெயில் இன் ஃபெய்த். விசுவாசத்தை குறித்து இன்னொரு உண்மை இப்போ நான் கற்றுக் கொடுக்க முடியாது. Faith is something, is your call. உன்னோட அழைப்புக்குள்ள இருப்பதா விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் சொல்லனா, அப்பா உன்னோட அழைத்த நோக்கத்தை விட்டு நீ வெளியாக கூடாது, அந்த அழைப்புல விசுவாசமா இருக்கணும், அதை பின்மாற்றம் அடையக்கூடாது. அதனால உனக்காக நான் ஜெபிச்சேன். பிசாசோட வேலை இருந்துருமா அங்கேருந்து உனக்கு கொண்டு போகணும்னு. ஆனால் நான் ஜெபிச்சேன்ப்பா. Jesus is praying for you not to fail in faith. என்ன பார்க்குறீங்க? Faith is an important component. அதான் walk of faith சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? சாத்தா அதுதான் வரான். இயேசு கிறிஸ்து அதுதானே வராரு. லூக்கா 18ஆம் அதிகாரத்தை என்ன சொல்றாரு? அந்த விதவையை பார்த்து என்ன சொல்றாரு? இவ்விதமான விசுவாசத்தை மனுஷகுமார் வரும்போது காண்பாரோ என்று சொல்றாரு. அப்படித்தானே சொல்லுது. என்ன பார்த்தா நீ என்ன லூக்கா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளு. ஆக்சுவலி அடுத்த பாகம் செய்ய முடியாது தெரியும் எனக்கு. ஏன்னா சில பேர் வயிற்று அப்படியே கிள்ளிட்டு இருக்கு நினைக்கிறேன். அது ஒரு விசுவாசம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பூமியிலே விசுவாசத்தை காண்பார் என்பார். He is looking for faith. ஆண்டவரும் விசுவாசத்தை பார்க்கிறார், பிசாசும் விசுவாசத்தை எதுக்கலாம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அறிய முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமை காண முடியாது. இருக்கா இல்லையா? விசுவாசம் என்று சொல்லும்போது இட்ஸ் ஃபேத் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் an object, is connected with a person. விசுவாசம் ஒரு நபரோடு. புரியுதா உங்களுக்கு? எது புரியுது? சோ அதை தான் இந்த என்னது லூவிஸ் அதை உருவாக்குறா தனக்குள்ளே. அவ தன்னுடைய மகளுக்கு ஊட்டி வளர்த்தி சீசத்துவா மக என்ன செய்றா? தீமோத்திக்கு ஊட்டி வளர்க்கிறா. So let me go very quickly in the Bible what is faith, certain things. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆங்கிலத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, அவனவனுக்கு தேவன் அளந்த விசுவாசம், measure of faith. அப்படின்னா everybody have a measure of faith, and that is something that you and I have to discover. எப்படி சீஷத்துவத்தில் தான் கண்டு கொள்ளலாம். ஓகே, அது அந்த வசனத்தை நான் டீல் பண்ண முடியாது டைம் ஃபேக்டர்னால. ஓகே, அடுத்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 1:17 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசத்தினால் நீதிமான், ஆங்கிலத்தை வாசிப்போம். Live by faith. அப்படி என்றால் விசுவாசத்தினால் வாழ்வது. எத்தனை பேர் இங்க விசுவாசத்தினால் வாழ்றீங்க? தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடாதீங்க. அடுத்த கேள்வி கேட்பேன் நான். You see, most sometimes we are not by living by faith. We are living by our wisdom, strength, our job. இதுதான் விசுவாசம் என்று சொல்லும்போது ஒரு நபர் லிவிங் பை ஃபெய்த், ஒரு நபரை முற்றிலுமாய் சாய்ந்திருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியம் அவருக்கு உரியது, அவருக்கு சுதந்திரமானது ஆகிய அவரை நம்பி ஒவ்வொரு பாதத்தை நான் பாத வைக்கிறேன். ஐ எம் டேக்கிங் எ ஸ்டெப் பேஸ்ட் ஆன் வாட் ஹீ இஸ். தட் இஸ் லிவிங் பை ஃபெய்த். நிறைய காரியங்களை பற்றி பேசலாம், சம்மரி கொடுக்குறேன். ஸோ லிவிங் பை ஃபெய்த். So it will be examined when you stand at the throne. தெரியுமா உங்களுக்கு விசுவாசம் இல்லாத வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை? தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு. தெரியுமா? இருக்கா ஸ்டார்? அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பரிசோதனை பண்ணுவாரு. ஓகேவா? வீடியோ மாதிரி கிளிப் வரப்போகுது. இந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்தேன், இந்த இடத்துல இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு, இந்த இடத்துல அறவே இல்லை. So living by faith அப்படின்னா என்னது? Trusting the person of Jesus and say, you are my provider. எல்லாவற்றையும் என்னை சுகமளிக்கிற தேவன் யெகோவா நீரே, என்னை போஷிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கொடுக்கிற எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. I believe on you. அப்படின்னா எல்லா முடிவுகளும் அவரை தான் சாய்ந்திருக்கிறது. எல்லா முடிவுகள் அவர் மூலமா பிறக்கப்பட வேண்டும். எல்லா விதமான ஆலோசனை அவர் மூலமா பிறக்க வேண்டும். எல்லா விதமான காரியங்கள் அவருக்கு பிறக்க. That's called living by faith. நீங்க சொந்தமா முடிவு எடுத்து சொந்தமா எடுத்து லிவிங் பை ஃபெய்த் மீன்ஸ் யூ லிசன் டு காட். அதான் விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த குறித்து, இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்றார், அடுத்த காரியத்தை குறித்து சொல்றார், இதை குறித்து என்ன சொல்றார், you are listening to God. That's called living by faith. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிச்சீங்களா? வீட்ல போய் வாசிங்க. விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்பட்டீங்க. அதான் விசுவாசத்தோட துவக்கம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிச்சு பாத்தீங்கன்னா பவுண்டிஃபுல் ஃபேத் அப்படின்னா விசுவாசத்தை நீங்களும் நானும் வளர வேண்டும். இன்னும் கிண்ணக்காரனுடைய விசுவாசத்தை இருக்கக்கூடாது, நர்சரியோட விசுவாசத்தை இருக்கக்கூடாது. அப்படியே நர்சரி முடிஞ்சு கிண்டகாலம் முடிஞ்சு என்னது பிரைமரி ஸ்கூல் போயிட்டு செகண்டரி ஸ்கூல் போயிட்டு என்னது பாலி போயிட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு வளரணும். யூ மஸ்ட் grow in faith. அப்படின்னா யூனிஸ் என்ன செஞ்சா, லூவிஸ் என்ன செஞ்சா, விசுவாசத்தில் வளர்ந்ததை தான் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எத்தனை விசுவாசத்தில் வளர்ந்துக்கிறீங்க? போன வருஷம் காட்டி இந்த வருஷம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கீங்க. அதுக்கு பின்னர் காட்டி இந்த வருஷம் விசுவாசம், போன வாட்டி காட்டி இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன் தெரியுமா? விசுவாசத்தில் வளர்ச்சியை நீங்க நிர்ணயிக்கவில்லை. யூ நெவர் மெஷர் யுவர் ஃபெய்த். அப்ப பால் இதை சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, உங்க பாட்டி விசுவாசத்தில் அதிகமா நடந்தா, விசுவாசத்தை சாய்ந்திருந்தா, விசுவாசத்தை வளர்ச்சி அடைஞ்சா, அதே போல உங்க அம்மா விசுவாசத்தை சாய்ந்திருந்தா, விசுவாசத்தை வளர்ச்சி அடைஞ்சா, அந்த வளர்ச்சி உனக்குள்ளே அது வரும்பா. உனக்குள்ளே அது விதையை விதைச்சிட்டா, அந்த விதைக்குள்ளே பாரு. அதனால தான் என்ன ஸ்டர் அப் சொல்றாரு, அதை கிண்டு சொல்றாரு இல்லையா?
ஐந்தாம் வசனம் 6ஆம் வசனம் வாசி. 2 தீமோத்தேயு 1:6 வாசிமா. ரெண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறீங்களா? அப்படி என்றால் stir up the gift. Stir up what? என்ன சொல்றது? Stir up the gift. What is the gift? The call. A call is the faith. பவுல் இப்ப என்ன தீமோத்தேயு என்ன சொல்றார்? தன்னுடைய அழைப்பை விட்டு அப்படியே ட்ரீட் பண்றான். Many of you sitting here have dreamed of your call. Look at me, everybody sit here. Most of you இங்க உட்கார்ந்திருக்கீங்க, தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை விட்டு போயிட்டீங்க. ஆனா உங்களுக்கே தெரியல. அது விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைவது தெரியுமா உங்களுக்கு? அதே தான் இங்க சொல்றாரு. இப்போ உனக்கு விளக்குதாப்பா, உங்க பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, பாட்டி எடுத்து உங்க அம்மாட்ட இருந்து உனக்கு வந்து ஊட்டிட்டாங்க, அது உனக்குள்ள இருக்கு. அதனால என்ன செய்? விசுவாசத்தை விட மேல கொண்டு வா. என்ன உனக்குள்ள அடுத்த அழைப்பு? அந்த அழைப்பு உங்க பாட்டி அவங்களோட அழைப்பை செஞ்சாங்க, உங்க அம்மா உங்களோட அழைப்பை செஞ்சாங்க, நீ அந்த அழைப்பை செய்ய. இப்ப புரியுதா உங்களுக்கு? பாருங்க, உங்க பேரு நீங்க அன்னைக்கு வியப்படை போறீங்க. You will know. நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு விளங்கல. மேபி நீங்க நினைக்கிறீங்க என்ன இந்த ஆளுங்களா. This is a serious moment when you stand at the throne, you will answer. ஆண்டவர் கணக்கு ஒப்பு கொடுக்கணும் உன் விசுவாச வாழ்க்கை. உன் விசுவாச வாழ்க்கையில் எப்படி நீ வளர்ந்திருக்க அதையும் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ கொடுத்த உத்தரவாதத்தை அது விசுவாசம். God அதான் தீமோத்தேயு சொல்றாரு, அந்த வரங்களை ஊக்குவிப்பா. வரங்கள் அப்படி மங்கி போகுது. ஏன்? நீ பயத்தினாலும் திகழ்னாலும் இருந்து எதிர்காலத்தை பார்க்கிற. ஆனா உனக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினால் மறுபடியும் என்ன செய்ய? உன்னுடைய அழைப்பை உயிர்ப்பி, உன் அழைப்பில் எழுந்து நட. That's what he's calling. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க போறீங்க? எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க போறீங்க? பாருங்க, யாரும் உலகத்தை ஜெயிக்கிற ஆள் இல்ல. வசனத்தை வாசிக்க வராதிக்கிறேன். 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்ல, விசுவாசத்தை வளர்ச்சி இல்லைன்னா உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி இந்த உலகம் ஒன்னை ஜெயிக்கும். உலகம் உன்னோட ஒத்து வாழும். உலகம் உனக்குள்ளே நுழைஞ்சிரும். அப்படியே நுழைஞ்சு உனக்குள்ளே வாழ ஆரம்பிக்கும். The world will conquer you, but rather than you conquer the world, faith conquer the world. So the question is, if the world is conquering you, உன்னை உலகம் உன்னை ஆதாயப்படுத்தி உன்னை ஜெயமடைய வைக்குதா? அப்படி என்றால் விசுவாசத்திலே நீ ஜெயமடையல. உலகத்தை போற யோசிக்கிறியா? உலகத்தோட நடக்கிறியா? உலகத்தோட ஒத்து வேஷம் தரிக்கிறியா? உலகத்தோட வாழ ஆரம்பிக்கிறியா? உலகத்தோட எப்படி அவன் எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழ்றா? அப்படின்னா உனக்குள்ளே இருக்கு விசுவாசமானது ஜெயமான விசுவாச மாதிரி உருவாக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். இந்த 2 காரியத்தை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆங்கிலத்தை வாசிப்போம். ரெண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய அந்த விசுவாசம் முந்தி ஃபர்ஸ்ட் புரோட்டான் என்று சொல்லும்போது chronological. அப்படின்னா எங்க துவங்கியது, எங்க முதலாக இருந்து தெரியுமா? உங்க பாட்டிகிட்ட ஆரம்பிச்சது. அப்ப பாட்டிக்கு சொல்லு பண்ணு. பாட்டி உறுதியான விசுவாசத்துல பற்றி இருந்தா. நீங்க எத்தனை பேர் பாட்டிமார் இருக்கீங்க? உங்க பேர பிள்ளைங்க அப்படி உங்க விசுவாசம் உறுதியான விசுவாசம் உங்களுக்கு சொல்லுவாங்களா? உங்களை ஏளனமா பார்க்கல. நீங்க யோசிக்க வேண்டிய காரியம். முந்தி எங்க இருந்துச்சா? உங்க பாட்டிக்கிட்ட இருந்துச்சு. அடுத்து முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியக்கியா. இரண்டாவது யார்கிட்ட இருந்துச்சா? தாய்கிட்ட. எத்தனை தாய்மா இருக்கீங்க? உங்க பிள்ளைங்களை உங்க விசுவாசத்தை பார்த்து, வா எங்க அம்மாவோட விசுவாசம் சரியான அது. உங்க அம்மா மத
ஆல்வேஸ் டாக் நெகட்டிவ்லா. எப்போது அவிசுவாச வார்த்தை தான், விசுவாச வார்த்தை இல்லை. சன் டிவி மன் டிவி அந்த வார்த்தை தான் வரும். இந்த டிவி பத்தி தான் எங்க அம்மா பேசுவாங்க. நெவர் டாக் அபவுட் காட், நெவர் டீச் மீ அபவுட் பைபிள். எத்தனை பேர் தாய்மார்கள் உங்க பிள்ளைகளை பைபிள், சாலமோனுக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? தாய். நீதிமொழி புஸ்தகத்தை எழுதுனாதான் டீச்சிங் த வேர்ட். இல்ல, நெவர் டிசைபிள். தலையை கீழே விட உங்களை வெக்கப்படுறதுக்காக சொல்ல. வேக் அப், வேக் அப். இப்பயாச்சும் நீங்க கொஞ்சம் இப்ப கூட செய்யலாம் நீங்க, இஃப் யூ வாண்ட் டு. தொடர்ந்து வாசிங்க சார். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை dwell என்ற வார்த்தை வருது. இருக்கா? dwell என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா? டேக் ரெசிடென்ஸ் அப்படின்ற. விசுவாசம் என்ன செஞ்சுன்னா, விசுவாசம் அவனுக்குள்ள நுழைஞ்சி, பாட்டிக்குள்ள நுழைஞ்சி, ஐயோ இது எனக்கு வாசஸ்தலமா இருக்கு, இந்த இடத்துல நான் தங்க போறேன், இதுதான் எனக்கு நிரந்தரமான இடம் என்று விசுவாசமே நிர்ணயிச்சிட்டான். விசுவாசமே make a choice. The word residence, take place, permanent, is remain there. It's not hotel. விசுவாசம் தங்கிட்டு போல. சில பேரோட வாழ்க்கை விசுவாசம் ஹோட்டல் மாதிரி, செக் இன் செக் அவுட், செக் இன் செக் அவுட். இந்த இடத்துல stay there. அதுதான் dwell. dwell என்று சொல்லும்போது அந்த கிரீக் word means, that's what, இரண்டு கிரேக்க பதத்து வார்த்தை. oikos இந்த வார்த்தை சொல்லும் வீடு, வீடு. stay in that place அப்படின்றால் பாட்டுக்குள்ள உயிரோடு இருக்கு நாள் வரைக்கும் அந்த விசுவாசம் அங்கே இருந்தே இருந்துச்சு. அதன் பிறகு என்ன செய்ய, தாயா இடத்துல இருந்துச்சு, தாயா இடத்துல இருந்து stay dwell place. So அப்படி என்ற என்ன அர்த்தம்? The depth and the breadth and the height of the faith was so depth in the life of the party. அப்படின்னா விசுவாசத்துடைய ஆழங்கள், உயரங்கள், சிகரங்கள் அவளுக்குள்ளே தங்கி இருந்து வேறு ஒன்று சென்றது. அப்படின்னா அந்த விசுவாசம் என்ன செஞ்சு, தங்கு மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் அவன் மூலமா என்ன செஞ்சு, உலகத்தை ஜெயிச்சுச்சு, சோதனையை ஜெயிச்சுச்சு, பாவத்தை ஜெயிச்சுச்சு, போராட்டங்களை ஜெயிச்சுச்சு, எல்லாவற்றையும் ஜெயம் அடைய செய்ய வைத்தது அந்த விசுவாசம் அவளுக்குள்ள வேற இருந்தனால. அந்த விசுவாசம் யாரு? ஒரு நபர். விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. The faith is a person so rich. அவர் மூலமா வாழ ஆரம்பிச்சாரு. யார் மூலமா? லூயிஸ் மூலமா வாழ்ந்தாரு. லூயிஸ் மூலமா என்னது, பாவத்தை மேற்கொண்டாரு, போராட்டம் மேற்கொண்டார், எல்லாத்தையும் மேற்கொண்டார். அதே பிறகு யூனிஸ் கிட்ட போனார். யூனிஸ் மூலமா என்னது, யூனிஸ் மூலமா இப்போ தீமோத்தி சொல், தீமோத்தி உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கு, அதனால இந்த சோதனை எல்லாம் வருதுல, பயப்படாத, நீ ஜெயம் கொள்வ. அது நீ விசுவாசிச்சா அது வெளிப்பாடு உணிச்சா நீ ஜெய அடைவ. தட்ஸ் இஸ் வாட் இஸ் டிசைபிள்ஷிப். அடுத்த காரியம் அடுத்த வாரம் பேசுவோம். டிசைபிளிங் அட் சர்ச், டிசைபிள் அட் ஹோம். இதை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் நீங்கள் செய்யாவிட்டால், இந்த செய்தி கேட்டு நீங்க செய்யாவிட்டால், நீங்க தான் அதுக்கு கணக்கு. நான் கணக்கு இல்லை. ஐ நெவர் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் தெரியுமா? நான் உங்க வீட்டில் வந்து செய்ய முடியாது. I cannot come to your house and do. நான் கற்றுக் கொடுக்கிறது என்னுடைய வேலை. Discipleship began at home. எப்படி உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடும் போது ஆண்டவர் பத்தி பேசுறீங்களா? அவங்களோட ஆண்டவரோட அழைப்பு பத்தி பேசுறீங்களா? How do you journey with God? எங்க போகணும், எப்படி செய்யணும்? Discipling is all happening, you're talking, conversation. இதை நீங்க செய்யலனா அவனுடைய விசுவாசம் மறுதளிச்சுனா அதுக்கு காரணமே நீங்க தான். If faith fail, it's because of you. விளங்குதா உங்களுக்கு? நீங்க தான் அதுக்கு உத்தரவாதம். இது பைபிள்ல போட்டிருக்கு தான் சொல்றேன். You are answerable for that. So முதலாக எங்க சீசத்துவம் நடக்கிறோம்? At home. அப்ப சீசத்துவத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறோம். என்னுடைய வேலை சீசத்துவம் எப்படி வீட்டில் நடக்கணும் கற்றுக் கொடுக்குறேன். நம்ம வியாழக்கிழமை பிரேயர் செய்றோம். That's discipleship. எத்தனை பேர் இந்த வியாழக்கிழமை பிரேயர் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? Or you take it light? அது வியாழக்கிழமை பிரேயர் நடக்கும் போதே அங்க முன்னுக்கு பிரேயர் நடக்குது, நீங்க வந்து ஹேண்ட்போன்ல விளையாண்டுக்கிட்டு அப்படி செஞ்சீங்களா? Your children knows how much you value God presence. உங்களுக்கு பிள்ளைக்கு தெரியும். அந்த நேரத்தில்
அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க தெரியும். Your father doesn't know to honor God's presence. That's discipleship. இதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீங்க. என்ன உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? யூடியூப் பார்த்து ரொம்ப பேர் இங்க மண்டை உருவாக்கிட்டு யூடியூப்ல என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், உன்னை எப்போது வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். அவங்க சொல்லும் போது பாதி வசனத்தை தான் சொல்றாங்க, மீதி வசனத்துக்கு இல்லை. உபாக புஸ்தகத்தை வாசித்தா, நீ என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தீர் என்றால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ போகும்போது ஆசீர்வாதமாய் இருக்க, வரும்போது அது எப்போது? என் வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது. இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நீ வாளாக்காமல் தலையாக்குவேன், உனக்கு போகும்போது ஆசீர்வாதம். அது உண்மையாக இல்லை. They giving half truth. அது யார் செஞ்சா தெரியுமா? சாத்தான்.